சென்று வாழும் மனிதன் தெய்வமாகலாம். ஆமாம், இப்படி ஒரு படம் வந்து 2-3 தடவை வந்திருக்கு. அதில் சிவாஜி கணேசன் நடித்த படம் கூட வந்திருக்கு. அந்த தலைப்பை மட்டும் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆமாம், இல்லை என்னங்க கதை என்னங்க, ஒரு உள்ளூர் கிராமத்தில், ஒரு குக்கிராமத்தில் ஒரு இந்த நுங்கு அது மாதிரி இந்த இதெல்லாம் விற்கிற அந்த பதநீர், இன்னும் சில சமயத்தில் இளநீங்களெல்லாம் வெட்டி விற்கிற ஒரு பர்சன், ஒரு அழகு அப்பேரண்ட் லெவலில் அழகு இல்லாத ஒரு பர்சன், ஒரு சாதாரண மனிதன். அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க. யாரும் சரியாக அவர் அப்பியரன்ஸை பார்த்து, அவர் செய்கிற தொழிலை பார்த்து யாரும் விரும்பலை. ஆனால் ஒரு பெண் விரும்புகிறார். பொண்ணு பார்க்குறப்போ ஏன் அவர் விரும்புகிறோம் அப்படின்னா, இல்லை வெளியில் பார்க்காதீங்க, அந்த உள்ளுக்குள்ளே அவருடைய முயற்சி, அவருடைய நேர்மை, அவருடைய மனிதத்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு காட்சிகள் வைக்கவில்லை என்றாலும் அவர்களே ஏற்றுக்கொள்கிறார். ஓகே, செல்வராகவன் அவர் செல்வராகவன் தான் கதையின் நாயகனாக. எப்போது திரைப்படத்துக்கு ஹீரோக்களை நம்பியிருக்கிற படங்கள் சில சமயத்தில் விட்டு பல சமயத்தில் ஹீரோயிசம் போடுற படம் ஊற்றிக்குது. ஆனால் கதையின் நாயகனாக அவர் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னா, ஒரு அழகான மனைவி. இன்னும் சொல்லப்போனால் அந்த இதில் கௌசல்யா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவருக்கு அந்த பெண்ணுடைய சித்தப்பா யார், செல்வராகவனுடைய சின்ன மாமனார், மைத்துனர் அப்படி வச்சுக்கலாம், அவருடைய இதாக செய்திருக்கிறார். அடுத்தவரை பார்த்தோம்னா அது சதீஷ் என்ற திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவருடைய கணவராக நடிக்கிறார். இதெல்லாம் இருக்காது. அந்த குக்கிராமத்தில் அந்த பேருந்து வசதி இல்லை, ரோட்டு பக்கம் வரணும் என்பது பக்கம் பாதை, அந்த கிராமத்துக்கு போகக்கூடிய கரடுமுரடான பாதை, அதுவே பல சமயத்தில் உயிர் காப்பாற்றப்பட முடிவதில்லை. இது மாதிரி இல்லைன்னா பொசுன்னு 2 பெண்கள் தற்கொலை செய்து இறந்து விடுகிறார்கள். அதில் குறிப்பாக செல்வராகவனின் மனைவியும் ஒரு அன்பாக, ஆசை, பாசமாக, அன்னன்னைக்கு கணவனை பார்க்காம, கணவன் இல்லாமல் சாப்பிடாத அந்த மனைவி இறந்து விடுகிறார். எப்படி? தற்கொலை செய்து கொண்டு. நேற்று வரலையும் ஆசையாக, பாசமாக ஏன் இறந்துறார்? இது ஒரு பக்கம். ஒரு நல்ல அரசியல்வாதி, எம்எல்ஏ, அந்த ஒரு எம்எல்ஏ ஒய்ஜி மகேந்திரன் ஒரு மக்களுடைய தேவைக்கு ஏற்ப என்ன செய்யணுமோ செய்திருக்கிறார். அதுக்கு அல்லக்கைகள் எப்போதும் எம்எல்ஏ மந்திரிகளை விட ஆடுற ஆட்டம், இந்த அல்லக்கைகள் எப்போதும் கூட இருந்துட்டு ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டம், இவனே மந்திரி ஆகிடுவான், இவனே அந்த எம்எல்ஏ ஆகிடுவான், எம்பியாக கூட இருப்பான். அப்படி இருக்கிறது தான் நம்ம மைம் கோபி. ஒரு சிறந்த நடிகர். அவர் நிறைய பேருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தவர். இந்த படத்தில் மெயின் வில்லனாக பரிணமிக்கிறார். ஓகே, இதான் கதை. அந்த இளநீ கல்யாணம் பண்ணது அப்புறம் என்னங்க, இப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, நாளைக்கு ஒரு புள்ள குட்டி வைக்கணும், அடுத்தாப்பில் இதுவாகணும், புள்ள குட்டி வைக்கணும், அடுத்து அதுக்கு ஒரு நல்ல வசதி வாய்ப்பான வாழ்க்கையை பண்ணி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அந்த மனைவியெல்லாம் சேர்ந்து கையில் இருக்கிற நகைப்பகை கூட சொந்தக்காரெல்லாம் சேர்ந்து ஒரு ரோட்டோரமாக இருக்கக்கூடிய ஒரு கடையை, ஒரு உணவு விடுதியை, ஊருக்கு ஈர்த்து போட்டு ஒரு தபா மாதிரி வச்சுக்கலேன், தபாவே தான் வைக்கிறாங்க, அது வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, இது என்னாச்சுன்னா, அந்த ரோட்டு பாட்டில் இருக்கிறவங்களாம் அந்த லாரி டிரைவரு எல்லோரும் சாப்பிடுவாங்க, தண்ணி அடிப்பாங்க எல்லாம். இதில் என்ன செய்கிறார், மைம் கோபி எம்எல்ஏவோட அண்ணக்கை என்ன செய்கிறார், அல்லக்கை, அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த பெண்களோட 2 பெண்களோட வச்சுக்கிட்டு அங்கே தண்ணி அடிச்சுட்டு பண்ணிட்டு, இவர் ஒரு கடை, ஒரு நியாயமான மனிதரில் செல்வராகவன் கேட்குறாரு, என்னென்ன இது மாதிரி பொம்பளை பிள்ளையோ லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, அங்கே போயெல்லாம் இப்படி பண்ணாதீங்க. நான் யாரும் தெரியுமில்ல, அது வழக்கமாக இந்த அல்லக்கைகள் ஆடுற ஆட்டத்தை ஆடுறாரு, அடிச்சு நொடிக்கி, அதனால் விளைவுகளை அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணி போயிடுறாரு. அதையும் பொறுத்து கொள்கிறார். ஒரு பெண் குழந்தை இந்த வீட்டோட பிள்ளையா அந்த வீட்டோடைய இருக்கும்பொழுது, அந்த பெண் வழியில் பள்ளி போயிட்டு வரும்பொழுது, ஒரு சாயங்கால வேலையில் வரும்பொழுது இருட்டில் வர்றப்போ பாம்பு கடித்து இறந்து விடுகிறார். ரோடு போகணுன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ரோடு போகிறதுக்கு கொடுத்த பணம் செய்யப்படவில்லை, உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை. என்னன்னு கேட்டால், என்னங்க ஒரு 120 ஓட்டு இருக்குது, அதுக்காக போய் இவ்வளோ பெரிய காசு செலவு பண்ணுமான்னு சொல்லும் பொழுது மைம் கோபி அவர் தவிர்த்து விடுகிறார். அதனால் எம்எல்ஏவோட கோபம், அதாவது சொந்த தாய்மாமன் கோபம், இந்த கோபத்துக்கு ஆளானதுக்கு காரணம் யார், நம்ம ஹீரோ அவருங்கிற மாதிரி ஒரு நினைப்பார். இந்த ரோடு போடப்பட்டதா, இந்த 2 பெண்கள் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்கள்? அந்த சின்ன பெண்ணு, அந்த இளம் வயது சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு அந்த மாதிரி, அந்த பெண்ணு பாம்பு கடித்து தான் இறந்ததான்.
பாம்பு கடித்து இறந்தது என்பதை எப்படி உறுதி செய்தார்கள்? என்னதான் காவல்துறை நீதி நேர்மையுடைய பணியாற்றினாலும் ஆளுங்கட்சி அவர்களுக்கு ஏவல் கைதாக தான் இருக்கணும். இதில் அவர்களுக்கு ஏவல் என்பதை விட 100 ரூபாய்க்கு நடிப்பான்னா 1000 ரூபாய்க்கு நடிப்பான். இன்றைக்கி பென்னிக்ஸ் ஜெயராஜோடைய பிரச்சனை என்ன இருக்குது? தூக்குத்தண்டனை அளவு போயிடுச்சு. அரசியல்வாதியோட பேச்சை கேட்டு ஆடினத்தை தூக்குத்தண்டனை அதிகாரி, காவல்துறை அதிகாரி, எல்லா அதிகாரிகளும் ஆடுறப்போ அங்கே தான் போய் நிற்கும். அரசியல்வாதி ஒதுங்கிடுவான். இவன் வேலையை காப்பாற்றுறது, இவன் இருக்கிறப்ப நிறைய காசு பண்ணணுன்னு போகிறப்ப அவர் 1 கோடி ரூபா பண்ணான்னா அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா இதுக்காக ஆடுற ஆட்டத்தில் வேலையும் போய் தூக்குத்தண்டனை போய் நிற்கிறான். அது போல உள்ள முடிவில் என்னாச்சுன்னா, இந்த இதற்கு 3 பேருடைய தலை, 2 பேரோட தலையோடைய காவல் நிலையத்துக்கு யார்? அந்த மருத்துவர், அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறாருல அந்த மருத்துவருடைய தலை, அடுத்தாப்புல அந்த எம்எல்ஏ உடைய அல்லக்கை அவருடைய தலை ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வருகிறார் ஹீரோ. வரும்பொழுது அந்த காவல்துறை அந்த ஆய்வாளர் இருக்கிறார்ல, அவர் என்ன சேட்டை பண்ணாருங்கிறது சுவராசி, அது தவிர்க்கப்பட வேண்டும். அவருடைய தலையும் வீசி எறியப்படுகிறது. ஆக ஒரு பூ ஒன்று போயிடாதுன்னு சொன்னோமா, ஒரு சாது மிரண்டால் காடு கொள்ளுமா கொள்ளாதா? இதை மாதிரி அந்த எரிமலையா இல்லை சுனாமியாங்கிறத படத்தை போய் பாருங்கள். ஒவ்வொரு புழு ஒன்று பூகம்பமானதுன்னு சொல்கிறதா, இல்லை பூச்சி ஒன்று எரிமலையானதுன்னு சொல்கிறதா? இதான் அந்த படத்தோடைய இது. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், பெண் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டிய, எப்படி மேனேஜ் பண்ணுங்கிறது பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோட குழந்தை குட்டியோட போய் பாருங்கள். உறவினர்கள் இருந்தால் அவர்கள்ட்டையும் சொல்லுங்கள், நண்பர்களை சொல்லி அழைச்சி போய் பாருங்கள். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உட்கார வச்சு டீ தண்ணிலாம் தர மாட்டீங்களா? குல்லா ஸ்வீட்டுக்காரங்க சேர்த்து எடுத்துட்டு வர சொல்லிடா. குல்லாவெல்லாம் நான் அச்சு கோச்சிடுவேன். சரி கோச்சிக்காம சொல்லுடா. அக்கா அப்படியே கொஞ்சம் ஸ்வீட்டுக்காரங்க சேர்த்து